மூளை என்பது ஒரு சிக்கலான உறுப்பு என்கின்றனர். அதாவது இது உடலின் அனைத்து செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. இது உணர்ச்சி நரம்பு மண்டலத்திலிருந்து தகவல்களை பெற்று அதை செயலாக்கி ஒருங்கிணைத்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு அறிவுறுத்தல்களை அனுப்புகிறது. மூளையானது சுவாசம், இதய துடிப்பு போன்ற அடிப்படை செயல்களை ஒருங்கிணைக்கிறது. அதே நேரத்தில் சிந்தனை, முடிவெடுப்பது, உணர்ச்சிகளை உணர்வது போன்ற உயர்நிலை செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. மனிதனை போல் விலங்குகளுக்கும் மூளை உண்டு. அந்த வகையில் தெலுங்கானா தந்தூர் தொகுதியில் அரசு உயர்நிலை பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. அந்த பள்ளியில் அறிவியல் பாட ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் காசிம். இந்த நிலையில் இவர் இங்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மனித மூளை குறித்து பாடம் எடுக்க கையில் மாட்டு மூளையுடன் வந்துள்ளார். இதனை பார்த்த வகுப்பிலிருந்து சில மாணவர்கள் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அந்த ஆசிரியர் பாடம் எடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு இது தொடர்பான போட்டோஸ் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாஜகவினரும் இந்து அமைப்பினரும் அந்த பள்ளியில் வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அறிவியல் ஆசிரியரை இடைநீக்கம் செய்ய வேண்டும், எப்படி கல்வி நிலையத்திற்குள் இதுபோல் செயல்படலாம், பாடம் கற்பிக்க 3D தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கும்போது இதனை எப்படி அனுமதிக்கலாம் என ஆக்ரோஷம் தெரிவித்தனர். இதில் மத உணர்வுகள் இருப்பதாகவும் கூறி கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடம் விரைந்த போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறி கலைந்து சொல்ல வைத்தனர். மேலும் அந்த ஆசிரியர் பள்ளியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.